நாளைக்கு, அதாவது மார்ச் 6ஆம் தேதி, நீங்க என்ன வேலை வச்சிருந்தாலும் சரி, அதை கொஞ்ச நேரம் தள்ளி வைங்க. ஏன்னா நாளைக்கு வானத்துல நடக்க போற ஒரு மாபெரும் அற்புதம் உங்களுடைய அடுத்த 2.5 வருஷ வாழ்க்கையே முழுசா தீர்மானிக்க போகுது. ஒரு பக்கம் நம்ம வாழ்க்கையில இருக்கிற அத்தனை தடைகளையும் கஷ்டங்களையும் மன உளைச்சல்களையும் வேரோட புடுங்கி எறியக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம செஞ்ச கர்ம வினைக்கு ஏற்ப பலன்களை கொடுக்க போகிற நவ கிரகங்களின் நீதிபதி ஈஸ்வர பட்டம் வாங்கிய சனீஸ்வர பகவானின் சனிப்பெயர்ச்சி. இந்த 2 மாபெரும் நிகழ்வுகளும் ஒரே நாள்ல, அதுவும் நாளைக்கு அமையறது சாதாரண விஷயம் கிடையாது. இது பல வருஷங்களுக்கு ஒருமுறை மட்டுமே நடக்கிற ஒரு மிகச்சிறந்த தெய்வீக அமைப்பு. பொதுவாவே சனிப்பெயர்ச்சி அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் வந்துடும். ஐயோ, 7.5 சனி ஆரம்பிக்க போகுதே, அஷ்டமத்து சனி வரப்போகுதே, கண்ட சனி, அர்த்தாஷ்டம சனின்னு சொல்றாங்களே, இனிமே நம்ம நிலைமை என்ன ஆகுமோ? தொழில்ல நஷ்டம் வந்துடுமோ? குடும்பத்துல பிரச்சனை வருமோ அப்படின்னு பல பேர் குழப்பத்திலையும் ஆழ்ந்த கவலையிலையும் இருப்பீங்க. ஆனா நிஜத்துல சனீஸ்வர பகவான் யாரையும் தேவையில்லாம தண்டிக்கிறவர் கிடையாது. அவர் ஒரு கண்டிப்பான ஆசான் மாதிரி. தப்பு பண்ணா தண்டிப்பார், சரியா நடந்துகிட்டா அவர் அளவுக்கு அள்ளி கொடுக்கிற வள்ளல் இந்த உலகத்துல யாருமே இல்ல. நீங்க நேர்மையா இருந்து உங்களோட கர்மாவை சரியா செஞ்சீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுப்பார். ஆனா இந்த முறை சனிப்பெயர்ச்சியோட நமக்கு ஒரு மிகப்பெரிய வரம் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதுதான் முழுமுதற் கடவுளான விக்னேஸ்வரரோட சங்கடஹர சதுர்த்தி. இதுல அப்படி என்ன பெரிய ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க கேட்கலாம். புராணங்கள்ல இது சம்பந்தமா ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. ஒரு முறை சனீஸ்வர பகவான் சிவபெருமான பிடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தபடியா விநாயக பெருமான பிடிக்கிறதுக்காக கைலாயத்துக்கு போனாராம். சனீஸ்வரர் நேரா விநாயகர் கிட்ட போய், நான் உங்களை பிடிக்கணும், என் கடமையை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கு நம்ம விநாயகர் என்ன தெரியுமா செஞ்சார்? ரொம்ப அமைதியா சிரிச்சுக்கிட்டே ஒரு பெரிய இலையில இன்று போய் நாளை வா அப்படின்னு எழுதி அதை வாசல்ல தொங்க விட்டுட்டு உள்ளே போய் உட்கார்ந்துட்டாராம். சனீஸ்வர பகவான் வாசல்ல வந்து அந்த இலையை பார்த்தார். இன்று போய் நாளை வான்னு எழுதியிருந்ததால சரி நாம நாளைக்கு வருவோம்னு திரும்பி போயிட்டார். அடுத்த நாள் வந்தார். மறுபடியும் அந்த இலையை பார்த்தார். அதுல இன்று போய் நாளை வான்னு தான் எழுதியிருந்தது. மறுபடியும் திரும்பி போனார். இப்படியே தினமும் வருவார், அந்த வாசகத்தை படிப்பார், திரும்பி போவார். சனீஸ்வர பகவானால விநாயகரை கடைசி வரைக்கும் பிடிக்கவே முடியலையாம். இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? சனீஸ்வரரையே தன் புத்திசாலித்தனத்தால திருப்பி அனுப்பியவர் நம்ம கணபதி. அப்படிப்பட்ட விநாயகருக்கு உகந்த சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு சனிப்பெயர்ச்சியும் நடக்குதுன்னா, நாளைக்கு நீங்க சனீஸ்வரரையும் விநாயகரையும் சேர்த்து வழிபடும் போது உங்க வாழ்க்கையில வரப்போற எப்பேற்பட்ட சனிதோஷமா இருந்தாலும் சரி, கஷ்டமா இருந்தாலும் சரி, அது பனி மாதிரி விலகி போயிடும். இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், பண நெருக்கடிகள் எல்லாமே தீரப்போகுது. அதனால சனிப்பெயர்ச்சி வந்துருச்சு, எனக்கு நேரம் சரியில்லை, நீ இனிமே யாரும் துளி கூட கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு காலையில நீங்க எழுந்ததுல இருந்து இரவு தூங்க போறதுக்குள்ள ஒரு சில விஷயங்களை, ரொம்ப ரொம்ப எளிமையான ஆனா அளப்பரிய சக்தி வாய்ந்த சில விஷயங்களை செஞ்சாலே போதும். உங்க கர்ம வினைகள் குறைந்து, தடைகள் உடைந்து, உங்களுடைய இருண்ட வாழ்க்கை ரொம்பவே பிரகாசமா மாறும். அது என்னென்ன விஷயங்கள்? குறிப்பா நாளைக்கு மாலை வேளையில நீங்க ஏத்த வேண்டிய அந்த ஒரு தீபம் என்ன? எந்த நேரத்துல அதை ஏத்தணும்? யாருக்கெல்லாம் நாளைக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு? வாங்க, அதை ஒவ்வொன்னா விரிவா பார்க்கலாம். என் பிள்ளையே, என் அன்பு குழந்தையே, நாளைக்கு காலையில நீங்க தூங்கி எழுந்ததும் உங்க கைகளை பார்த்து முதல்ல உங்க இஷ்ட தெய்வத்தையும் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானையும் மனசார வேண்டிக்குங்க. குளிக்கும்போது தண்ணியில கொஞ்சமா கல்லுப்பு இல்லனா மஞ்சள் தூள் கலந்து குளிங்க. இது உங்க உடம்புல சுத்தி இருக்கிற அத்தனை எதிர்மறை சக்திகளையும், அதாவது நெகட்டிவ் எனர்ஜியையும் முழுசா வெளியில கொண்டு வந்துடும். குளிச்சு முடிச்சதும் சுத்தமான ஆடைகளை உடுத்திட்டு உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு சின்ன தீபம் ஏத்தி வைங்க. முடிஞ்சா நாளைக்கு முழு நாளும் விரதம் இருக்கலாம். அப்படி முடியாதவங்க எளிமையான உணவுகளை மட்டும் எடுத்துக்கிட்டு மனசுக்குள்ள ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் உங்களுக்கு தெரிஞ்ச சிவ மந்திரத்தையும் சொல்லிக்கிட்டே இருங்க. சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? முகம் தெரியாத கஷ்டப்படுற ஒருத்தருக்கு நாம செய்யற உதவிதான். அதனால நாளைக்கு உங்க வீட்டு வழியா யாராவது பசியோட வந்தா அவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது சாப்பிட கொடுங்க. குறிப்பா காக்கைக்கு காலையில சாதம் வைங்க. ஏன்னா காக்கை சனீஸ்வர பகவானோட வாகனம். இத செஞ்சாலே சனீஸ்வர பகவானோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைச்சிடும். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். மாலை வேளையில ஏத்த வேண்டிய அந்த ஒரு விசேஷ தீபம் என்ன? நாளைக்கு சாயங்காலம் சரியா 6 மணிலிருந்து 7 மணிக்குள் உங்க வீட்டு பூஜை அறையிலையோ அல்லது பக்கத்துல இருக்கிற விநாயகர் அல்லது சிவன் கோவில்லையோ ஒரு அகல் விளக்க எடுத்துக்கோங்க. அதுல நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமா கருப்பு எள்ளை அந்த எண்ணெய்க்குள்ள போடுங்க. 2 திரி போட்டு தீபம் ஏத்தி விநாயகரையும் சனீஸ்வர பகவானையும் மனசார வேண்டிக்கோங்க. இந்த கருப்பு எள் கலந்த நல்லெண்ணெய் தீபத்துக்கு ஒரு அபாரமான சக்தி இருக்கு. இது உங்க ஜாதகத்துல இருக்கிற எப்பேற்பட்ட தோஷத்தையும் கர்ம வினைகளையும் அப்படியே சுட்டெரிச்சிடும். நாளைக்கு யாருக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு தெரியுமா? கடந்த சில வருஷங்களா எவ்வளவு உழைச்சாலும் பலன் இல்லையே, எல்லாரும் என்ன ஒதுக்கி வைக்கிறாங்களே, கடன் தொல்லை கழுத்த நெருக்கிதே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கண்ணீரோட தூங்க போன அத்தனை பேருக்கும்
நாளைக்கு பிறக்க போறது ஒரு பொற்காலம். உங்க நேர்மைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் சனீஸ்வர பகவான் நாளைக்கு மிகப்பெரிய பரிசை கொடுக்க போறார். ஆனா இந்த தீபத்தை ஏத்தி முடிச்சதுக்கு அப்புறம் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ரகசிய பரிகாரம் ஒன்னு இருக்கு. அதை செஞ்சா மட்டும்தான் இந்த முழு நாளோட பலனும் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். அந்த ரகசிய பரிகாரம் என்ன? அதை எப்படி சரியா செய்யணும்? அந்த முக்கியமான ரகசிய பரிகாரம் என்னன்னு இப்ப சொல்றேன், ரொம்ப கவனமா கேட்டுக்கோங்க. இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க பூஜை அறையில ஒரு சின்ன சுத்தமான கருப்பு துணியை எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா கருப்பு எள், அப்புறம் ₹1 நாணயம், இது ரெண்டையும் உள்ளே வச்சு ஒரு சின்ன முடிச்சா கட்டிக்கோங்க. அந்த முடிச்சை உங்க வலது உள்ளங்கையில மூடி வச்சுக்கிட்டு உங்க மனசுக்குள்ள இருக்கிற அத்தனை பாரம், கவலை, கடன் பிரச்சனை, தொழில் முடக்கம், குடும்பத்துல இருக்கிற குழப்பம் எல்லாத்தையும் சனீஸ்வர பகவான் கிட்டையும் விநாயக பெருமான் கிட்டையும் முழுமையா அப்படியே இறக்கி வச்சிடுங்க. இது வரைக்கும் நான் பட்ட கஷ்டங்கள் போதும், இனிமேல் என் வாழ்க்கை உங்க கையில, என் கர்ம வினைகள் எல்லாம் இன்னையோட முடிஞ்சு எனக்கு ஒரு புது வழி பிறக்கட்டும் அப்படின்னு முழு நம்பிக்கையோட ஆழமா வேண்டுங்க. வேண்டுதல் முடிஞ்சதும் அந்த முடிச்ச உங்க தலையை சுத்தி 3 முறை வலதுபுறமா சுற்றி அதை உங்க சாமி படத்துக்கு கீழே ஒரு ஓரமா வச்சுட்டு நிம்மதியா தூங்க போங்க. அடுத்த நாள் காலையில, அதாவது மார்ச் 7ஆம் தேதி காலையில எழுந்து குளிச்சு முடிச்சதும் அந்த முடிச்ச யாருக்காவது தானமா கொடுத்திடுங்க. அப்படி கொடுக்க முடியலன்னா ஓடுற தண்ணியிலையோ அல்லது யாரும் கால் படாத மரத்தடியிலையோ வச்சிடுங்க. அவ்வளவுதான். இதை நீங்க செஞ்சு முடிச்ச அடுத்த வினாடியே உங்க மனசுல ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி ஒரு ஆழமான அமைதி பிறக்கிறத நீங்களே முழுமையா உணர்வீங்க. உங்க மேல இருந்த கண் திருஷ்டி, தோஷம், 7.5 சனி, அஷ்டமத்து சனியோட தாக்கம் எல்லாமே அந்த முடிச்சோட உங்களை விட்டு விலகி போயிடும். ஆனா இது வெறும் ஆரம்பம்தான். இந்த பரிகாரத்தை சரியா செஞ்சு முடிச்சவங்களுக்கு அடுத்த 2.5 வருஷத்துக்கு சனீஸ்வர பகவான் என்னென்ன அற்புதங்களை செய்ய போறார் தெரியுமா? குறிப்பா உங்களை வாட்டி வதைக்கிற கடன் பிரச்சனையில இருந்தும் தொழில் முடக்கத்துல இருந்தும் எப்படி உங்களை வெளியே கொண்டு வர போறார். அது மட்டும் இல்லாம நாளைக்கு நீங்க தவறுதலாக கூட செய்யக்கூடாத அந்த 3 விஷயங்கள் என்னென்ன, அதை செஞ்சா என்ன ஆகும், வாங்க அதை ஒவ்வொன்னா விரிவா பார்க்கலாம். நேற்றைய இரவு நீங்க செஞ்ச அந்த முடிச்சு பரிகாரம் வெறும் ஒரு சாதாரண சடங்கு கிடையாது. அது உங்களுடைய கடந்த கால கர்ம வினைகளுக்கும் வரப்போகின்ற பிரகாசமான எதிர்காலத்துக்கும் நடுவுல போடப்பட்ட ஒரு மிகப்பெரிய இரும்பு வேலி. இதை நீங்க முழு நம்பிக்கையோட செஞ்சு முடிச்ச அடுத்த வினாடியே உங்களுக்கான ஒரு புது அத்தியாயம் ஆரம்பமாகிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஏன்னா சனீஸ்வர பகவானும் சரி, விக்னங்களை தீர்க்கும் விநாயக பெருமானும் சரி, பக்தர்களோட கண்ணீரை என்னைக்கும் வீணாக்க மாட்டார்கள். அடுத்த 2.5 வருஷம், அதாவது இந்த சனிப்பெயர்ச்சி காலம் முழுவதுமே நீங்க இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில பார்க்காத பல ஆச்சரியங்களை பார்க்க போறீங்க. குறிப்பா உங்களை வாட்டி வதைக்கிற கடன் பிரச்சனையை பத்தி முதல்ல பேசுவோம். கடந்த சில வருஷங்களா நீங்க பட்ட அவமானம் கொஞ்சம் நஞ்சமா? ஏண்டா இந்த தொழில ஆரம்பிச்சோம், ஏண்டா இவர்கிட்ட போய் கையேந்தி கடன் வாங்கினோன்னு ராத்திரி பூரா தூங்காம எத்தனையோ நாள் தனிமையில உட்காந்து அழுதிருப்பீங்க. சொந்தக்காரங்க முன்னாடியும் நண்பர்கள் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்ன தருணங்கள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இனிமே அந்த நிலைமை உங்களுக்கு வராது. நீங்க இழந்த அந்த மரியாதையை, அந்த கௌரவத்தை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வட்டியும் முதலுமா திருப்பி தரப்போறார். உங்களை ஏமாத்தினவங்க, உங்களை விட்டு விலகி போனவங்க, உங்க பணத்தை திருப்பி தரமாட்டேன்னு திமிரா பேசினவங்க, அவங்களே தன்னால உங்களை தேடி வந்து பணத்தை கொடுக்கிற ஒரு சூழ்நிலையை காலம் உருவாக்கும். அதே மாதிரி தொழில் முடக்கம். நான் எவ்வளவோ உழைக்கிறேன், ராப்பகலா முழிக்கிறேன், ஆனா எனக்கு மட்டும் ஏன் எந்த முன்னேற்றமும் இல்ல, எல்லாமே தடையாவே ஆகுதே அப்படின்னு புலம்புனவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு மாபெரும் ராஜயோகத்தை கொடுக்க போகுது. சனீஸ்வரர் மெதுவா செயல்படுறவர், அதனால அவர் கொடுக்கிற வெற்றியும் கொஞ்சம் நிதானமாத்தான் வரும். ஆனா அவர் கொடுக்கிற அந்த வெற்றி, அந்த செல்வம், அந்த நிம்மதி, அதை இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாது. அது நிரந்தரமானதா இருக்கும். உங்க தொழில்ல இதுவரைக்கும் இருந்த தடைகள், கண் திருஷ்டிகள் எல்லாமே விலகி உங்களுக்கான புதிய வழிகள், புதிய மனிதர்களோட அறிமுகம் தானாகவே தேடி வரும். ஆனா இந்த நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு முழுமையா கிடைக்கணும்னா நாளைக்கு, அதாவது இந்த சங்கடகர சதுர்த்தியும் சனிப்பெயர்ச்சியும் சேருகின்ற இந்த அபூர்வமான நாள்ல நீங்க தவறுதலாக கூட 3 விஷயங்களை செஞ்சிடவே கூடாது. இதை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க செஞ்ச பரிகாரத்தோட பலன் முழுசா வீணாகிடும். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான முதல் விஷயம், வயதானவர்களை, உடல் ஊனமுற்றவர்களை அல்லது உங்களை விட கீழ்நிலையில் வேலை செய்பவர்களை எந்த காரணத்தை கொண்டும் நாளைக்கு திட்டவோ அவமானப்படுத்தவோ கூடாது. சனீஸ்வர பகவானுக்கு மிகவும் பிரியமானவர்கள் யாரென்றால் கஷ்டப்படுபவர்களும் ஆதரவற்றவர்களும் தான். அவங்க மனசு நோகும்படி நீங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் அது நேரா சனீஸ்வரரோட கோபத்தை தான் சம்பாதித்து தரும். அதனால நாளைக்கு முழு நாளும் உங்க பேச்சில அமைதியும் அன்பும் மட்டும்தான் இருக்கணும். 2வது விஷயம், நாளைக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு சின்ன பொய்க்காகவோ அல்லது ஒரு சின்ன லாபத்துக்காகவோ குறுக்கு வழியை பயன்படுத்தக்கூடாது. யார் பார்க்க போறா, இதனால நமக்கு ஒரு லாபம் கிடைக்குதுன்னு நினைச்சு தொழிலையோ அல்லது பண விஷயத்திலேயோ எந்த ஏமாற்று வேலையும் செய்யக்கூடாது. ஏன்னா சனீஸ்வரர் நீதிமான். அவர் கண்ணுக்கு தெரியாம தப்பு பண்ணலாம்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். நாளைக்கு நீங்க நேர்மையா இருக்கிற ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்கான புண்ணிய கணக்குல வரவு வைக்கப்படும். 3வது விஷயம், சாப்பாட்டை வீணாக்க கூடாது. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் தட்டுல வச்சு சாப்பிடுங்க.
பசியோட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது எவ்வளவு பெரிய புண்ணியமோ அதே அளவுக்கு சாப்பாட்டை குப்பையில கொட்டுறது மிகப்பெரிய பாவம். சனீஸ்வர பகவான் கடின உழைப்பாளிகளுக்கு படியளக்கக்கூடியவர். அன்னபூரணியின் ஆசீர்வாதம் இருக்கிற வீட்ல மட்டும்தான் லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்திருக்கும். அதனால சாப்பாட்டை மதிக்க பழகுங்க. குறிப்பா நாளைக்கு ஒரு பருக்கை கூட வீணாக கூடாது. இந்த 3 விஷயங்களையும் நீங்க சரியா மனசுல நிறுத்தி கடைபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கான ராஜ யோகம் சத்தியமா உறுதி. ஆனா இந்த இடத்துல இன்னொரு மிகப்பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. தொழில், பணம், கடன் இதெல்லாம் ஒரு பக்கம் சிறப்பா நடந்தாலும் நம்ம வீட்ல நிம்மதி இருக்கணும் இல்லையா? கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், தீராத உடல் உபாதைகள் தீர்வது, இதுக்கெல்லாம் சனீஸ்வரரும் விநாயகப் பெருமானும் என்ன வழி வச்சிருக்காங்க? குறிப்பா நாளைக்கு மதியம் நீங்க உச்சரிக்க வேண்டிய ஒரு அதிபயங்கரமான சக்தி வாய்ந்த மந்திரம் ஒன்னு இருக்கு. அந்த ஒரே ஒரு மந்திரம் உங்க குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுதும். அது என்ன மந்திரம்? அதை எப்படி உச்சரிக்கணும்? உங்க வீட்ல இருக்கிற அத்தனை இருளையும் விரட்டக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகள் என்ன? வாங்க, அதை அடுத்த பகுதியில ரொம்ப தெளிவா ஆழமா பார்க்கலாம். இவ்ளோ நேரம் நாம உங்களுடைய தொழில், கடன், பண வரவு இதையெல்லாம் பத்தி ரொம்ப ஆழமா பார்த்தோம். ஆனா நிஜமான சந்தோஷம் அப்படிங்கிறது பேங்க் பேலன்ஸ்ல மட்டும் இல்ல. கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை சம்பாதிச்சு அதை அனுபவிக்க ஒரு நிம்மதியான குடும்பம் இல்லைன்னா அந்த பணத்தால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ வீடுகள்ல பணம் கொட்டி கிடக்குது. ஆனா கணவனும் மனைவியும் நிம்மதியா முகம் பார்த்து பேசி தூங்குறாங்களான்னு கேட்டா நிறைய இடங்கள்ல பதில் இல்லன்னு தான் வரும். ஒரு காலத்துல உயிருக்கு உயிரா காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க கூட இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு விவாகரத்து வரைக்கும் போய் நிக்கிறத நாம பாக்குறோம். என் புருஷன் என்கிட்ட முன்ன மாதிரி அன்பா பேசுறதே இல்ல, என் மனைவி என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா, எங்க 2 பேருக்கும் நடுவுல யாரோ ஒருத்தர் எப்பவும் பிரச்சனையை உண்டு பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு கண்ணீரோட வாழற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கலையேன்னு ஏங்குற தம்பதிகள் ஒரு பக்கம். என் புள்ள என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான், தப்பான சகவாசத்துல போயிட்டானேன்னு துடிக்கிற பெத்தவங்க இன்னொரு பக்கம். இது எல்லாத்துக்கும் மேல பல வருஷங்களா தீராத நோய், டாக்டர் கிட்ட போயும் எந்த பிரயோஜனமும் இல்ல, என் உடம்புல என்ன வியாதி இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியலையேன்னு மாத்திரை மருந்துகளோடயே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. இப்படி குடும்பத்துக்குள்ள இருக்கிற நிம்மதியின்மைக்கு காரணமே 7ஆம் இடத்துலயும் 8ஆம் இடத்துலயும் குடும்பஸ்தானத்திலையும் உட்கார்ந்து விளையாடுற நவகிரகங்களோட கர்ம வினைகள் தான். ஆனா நாளைக்கு அந்த கர்ம வினைகளோட ஆணிவேரையே அறுத்து எறியக்கூடிய ஒரு அபூர்வமான நாள். சனீஸ்வர பகவான் ஆயுள்காரகன். அவர் நினைச்சா எப்பேற்பட்ட தீராத நோயையும் உடனே தீர்த்து வைக்க முடியும். அதே போல விக்னேஸ்வரர் குடும்பத்துல இருக்கிற அத்தனை விக்னங்களையும், அதாவது தடைகளையும் உடைக்கக்கூடியவர். இவங்க 2 பேரோட அருளும் ஒரே நாள்ல பரிபூரணமாக கிடைக்க போகிற நாளைக்கு மதியம் உங்க குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுதக்கூடிய ஒரு அதிபயங்கரமான சக்தி வாய்ந்த பரிகாரமும் ஒரு மந்திரமும் இருக்கு. இதை நீங்க முழு நம்பிக்கையோட நாளைக்கு செஞ்சிட்டீங்கன்னா உங்க வீட்ல இருக்கிற அத்தனை சண்டைகளும், குழப்பங்களும், வியாதிகளும் பனி மாதிரி உருகி மறைஞ்சிடும். நாளைக்கு மதியம் சரியா 12 மணிலிருந்து 1 மணிக்குள்ள உங்க வீட்ல எல்லாரும் சாப்பிடறதுக்கு முன்னாடி உங்க பூஜை அறையில ஒரு அமைதியான இடத்துல கிழக்கு முகமா பார்த்து உட்காருங்க. ஒரு செம்பு பாத்திரத்துல, செம்பு இல்லைன்னா ஒரு கண்ணாடி டம்ளர்ல சுத்தமான தண்ணீரை முழுசா நிரப்பி உங்க முன்னாடி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், 2 துளசி இலை அல்லது ஒரு சின்ன எலுமிச்சை பழத்தோட தோலை மட்டும் கிள்ளி உள்ளே போடுங்க. வலது கைய அந்த டம்ளர் மேல மூடி வச்சுக்கிட்டு கண்களை மூடி உங்க குலதெய்வத்தை முதல்ல மனசார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இப்ப சொல்ல போற இந்த சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை ரொம்ப ஆழமா உங்க அடிவயிற்றிலிருந்து உணர்ந்து குறைந்தது 27 முறை அல்லது 108 முறை உச்சரிக்கணும். அந்த மந்திரம் இதுதான்: ஓம் ஸ்ரீ சங்கடஹர கணபதியே சரணம், கர்ம வினை தீர்க்கும் சனீஸ்வர பகவானே சரணம். ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம் தான். ஆனா இந்த வார்த்தைகளுக்குள்ள இருக்கிற அதிர்வலைகள், அதாவது வைப்ரேஷன், சாதாரணமானது கிடையாது. நீங்க கண்ணை மூடி இந்த மந்திரத்தை சொல்லும் போது உங்க உடம்புல இருக்கிற அத்தனை எதிர்மறை சக்திகளும், உங்க மனசுல இருக்கிற அத்தனை வலிகளும், கவலைகளும், குடும்பத்து மேல விழுந்திருக்கிற அத்தனை கண் திருஷ்டிகளும் அப்படியே மெல்ல மெல்ல இறங்கி உங்க கை வழியா அந்த தண்ணிக்குள்ள போய் கலக்கிறத நீங்க ஆழமா நம்பணும். என் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் இதோட முடிஞ்சிடுச்சு, என் கணவன் மனைவி என்கிட்ட அன்பா இருக்காங்க, என் குழந்தைங்க நல்லபடியா வளர்றாங்க, என் உடம்புல இருக்கிற வியாதியெல்லாம் என்னை விட்டு விலகிடுச்சு அப்படின்னு முழு மனசோட அந்த தண்ணீரை பார்த்து பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்க மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டம்ளர்ல இருக்கிற தண்ணீர் சாதாரண தண்ணீர் கிடையாது. அது உங்களுடைய கர்ம வினைகளை சுட்டெரித்த ஒரு மாபெரும் தெய்வீக தீர்த்தம். அது ஒரு சஞ்சீவனி மருந்து. அந்த தண்ணீரை முதல்ல நீங்க கொஞ்சமா குடிச்சிட்டு உங்க வீட்ல இருக்கிற கணவன், மனைவி, குழந்தைங்க, பெரியவங்கன்னு அத்தனை பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குடிக்க கொடுங்க. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அவங்க தலையில அந்த தண்ணியை லேசா தெளிச்சு விடுங்க. குடிக்க மறுக்கிறவங்களுக்கு அவங்க குடிக்கிற தண்ணியிலையோ அல்லது சாப்பாட்டுலயோ யாருக்கும் தெரியாம இதை கலந்து கொடுத்துடுங்க. இதை செஞ்சு முடிச்ச அடுத்த சில நாட்கள்லயே உங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறத நீங்க கண்கூடா பாப்பீங்க. காரணமே இல்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க தானா வந்து இறங்கி பேசுவாங்க. உங்க பேச்சை கேட்காம எதிர்த்து நின்ன குழந்தைங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க. மாத்திரை மருந்துக்கு கட்டுப்படாத வியாதிகள் கூட மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும்.
ஏன்னா சனீஸ்வரரோட பார்வையும் விநாயகரோட ஆசீர்வாதமும் அந்த தீர்த்தம் வழியா உங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரோட ரத்தத்திலையும் கலந்து அவங்க மனசையும் உடம்பையும் முழுசா சுத்தப்படுத்திடும். உங்க வீடு ஒரு கோவிலா மாறும், உங்க குடும்பம் ஒரு சொர்க்கமா மாறும். இவ்ளோ நேரம் தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்பத்துல என்ன நடக்கும்னு பார்த்தோம். ஆனா பல பேருக்கு இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய தலைவலி கோர்ட் கேஸ், தீராத வழக்குகள், நியாயமா நமக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து அல்லது யாரோ ஏமாத்தி அபகரிச்ச நம்மளோட சொந்த இடம். 10 வருஷமா கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சுகிட்டு இருக்கேன், ஆனா தீர்ப்பு வந்த பாடு இல்லைன்னு எத்தனையோ பேர் அழுதுகிட்டு இருப்பீங்க. சனீஸ்வர பகவான் நீதிமான். அவர் தராசு முள்ளு மாதிரி ரொம்ப நியாயமானவர். நாளைக்கு சாயங்காலம் சூரியன் மறையுற அந்த அஸ்தமன நேரத்துல உங்க வீட்ல நீங்க நிற்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட திசை இருக்கு. அந்த திசையை பார்த்து சனீஸ்வர பகவான் கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா போதும். எத்தனை வருஷமா இழுத்தடிச்ச வழக்கா இருந்தாலும் சரி, எந்த முடங்கி போன சொத்தா இருந்தாலும் சரி, அடுத்த சில மாதங்களிலேயே அது உங்களுக்கு சாதகமா வந்து சேரும். அது எந்த திசை? அந்த திசையை பார்த்து என்ன கேட்கணும்? கோர்ட் படிக்கட்டே ஏறாம உங்களுக்கான நியாயம் எப்படி உங்களை தேடி வரும்? வாங்க, அடுத்த பகுதியில அந்த மாபெரும் ரகசியத்தை எந்த ஒளிவு மறைவும் இல்லாம அப்படியே உடைக்கிறேன். இத்தனை வருஷமா நீங்க உங்க வீட்டுக்குள்ள அனுபவிச்ச வலிகளை விட வெளியில சமூகத்துல, கோர்ட்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல பட்ட அவமானங்கள் ரொம்பவே அதிகம்னு எனக்கு நல்லா தெரியும். இது என்னோட நியாயமான சொத்து, என் தாத்தா பாட்டி சம்பாதிச்ச பூர்வீக சொத்து, என் ரத்தமும் வியர்வையும் சிந்தி நான் வாங்கின இடம். இதை எந்த உரிமையும் இல்லாத ஒருத்தன் ஏமாத்தி அபகரிச்சுக்கிட்டானே, போலி பத்திரம் ரெடி பண்ணிட்டானே, எனக்கு நியாயம் கிடைக்காதா அப்படின்னு பல வருஷங்களா கோர்ட் படிக்கட்டுகளை ஏறி இறங்கி உங்க கால்கள் தேஞ்சு போயிருக்கும். வக்கீலுக்கு பீஸ் கொடுக்கவே உங்க கையில இருக்கிற கடைசி காசையும் செலவழிச்சுட்டு வெறும் கையோட கண்ணீரோட வீட்டுக்கு திரும்பி இருப்பீங்க. உங்களுக்கு எதிரா பொய் சாட்சி சொல்றவங்கள பார்த்து, கடவுளே, தப்பு பண்ணவங்கெல்லாம் எவ்வளோ தைரியமா நெஞ்ச நிமிர்த்திக்கிட்டு நடமாடுறாங்க, ஆனா நியாயமா இருக்கிற எனக்கு ஏன் இந்த நிலைமை? உண்மையிலே கடவுள் இருக்காரா? நீதி செத்து போச்சா? அப்படின்னு எத்தனையோ ராத்திரிகள் நீங்க வானத்தை பார்த்து கதறி அழுதிருப்பீங்க. ஆனா நீங்க ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். மனுஷங்க உருவாக்குன கோர்ட்ல வேணும்னா பணத்துக்காகவும் செல்வாக்குக்காகவும் பொய் சாட்சிகளை வச்சு ஒருத்தன் தப்பிச்சிடலாம், உண்மையை மறைச்சிடலாம். ஆனா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் ஒரே ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்கு. அந்த கோர்ட்டோட தலைமை நீதிபதி யாரு தெரியுமா? அவர்தான் ஈஸ்வர பட்டம் வாங்கிய நம்முடைய சனீஸ்வர பகவான். அவரோட தராசு தட்டுல பணமோ பவுனோ செல்வாக்கோ எடுபடாது. அங்க உண்மை மட்டும்தான் ஜெயிக்கும். ஒருத்தன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு தப்பிச்சாலும் அவனோட கர்ம வினைப்படி அவனுக்கான தண்டனையை வட்டியும் முதலுமா கொடுக்கிற ஒரே தெய்வம் சனீஸ்வரர் தான். அப்படிப்பட்ட மாபெரும் நீதிமானோட சனிப்பெயர்ச்சியும், நம்ம கஷ்டங்களை எல்லாம் தன் தும்பிக்கையால தூக்கி எறியக்கூடிய விநாயக பெருமானோட சங்கடகர சதுர்த்தியும் ஒரே நாள்ல சேருகின்ற நாளைக்கு மாலை வேளையில உங்களுக்காக நான் ஒரு மாபெரும் ரகசிய பரிகாரத்தை சொல்ல போறேன். நாளைக்கு சாயங்காலம் சரியா சூரியன் மறையுற நேரம், அதாவது அஸ்தமன நேரம், ஒரு 6 மணியிலிருந்து 6:30 மணிக்குள்ள நீங்க உங்க வீட்டு வாசல்லையோ அல்லது மொட்டை மாடியிலையோ திறந்த வெளியில போய் நின்னுக்கோங்க. எந்த திசையை பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா சரியா மேற்கு திசையை பார்த்து நிக்கணும். ஏன்னா சனீஸ்வர பகவானுக்குரிய திசையே மேற்கு திசைதான். மேற்கு திசையை பார்த்து நின்னுக்கிட்டு உங்க 2 கைகளையும் வானத்தை நோக்கி ஏந்தி உங்க உள்ளங்கைகள் திறந்த நிலையில இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கண்களை முழுமையா மூடி உங்க மனசுக்குள்ள இருக்கிற அத்தனை ஆதங்கத்தையும் வலியையும், யாரு உங்களை ஏமாத்தினாங்களோ, எந்த சொத்து உங்களுக்கு வரணுமோ, எந்த வழக்கு உங்களுக்கு சாதகமா முடியணுமோ, அது அத்தனையையும் அந்த இருட்டி வர்ற வானத்தை பார்த்து சனீஸ்வர பகவான் கிட்ட ஒரு மனுவா, ஒரு பெட்டிஷனா போடுங்க. உங்க உதடுகள் முணுமுணுக்கணும். ஐயனே, சனீஸ்வர பகவானே, நீயே மாபெரும் நீதிமான். இந்த உலகத்துல எனக்கு வேற எந்த ஆதரவும் இல்ல. என் நியாயத்தை நான் உன் பாதத்துல சமர்ப்பிக்கிறேன். எனக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு நீயே தண்டனை கொடு. எனக்கான நியாயத்தை, எனக்கான சொத்தை, எனக்கான உரிமையை உன் கையால எனக்கு மீட்டுக் கொடு. இனிமே மனிதர்கள் நடத்துற கோர்ட்டுக்கு நான் போக மாட்டேன். என் வழக்க உன் கோர்ட்டுக்கு மாத்திட்டேன். நீயே தீர்ப்பு சொல்லு அப்படின்னு முழு நம்பிக்கையோட உங்க ஆன்மாவிலிருந்து கசிந்து வர்ற கண்ணீரோட வேண்டிக்குங்க. அவ்வளவுதான். இந்த ஒரு வேண்டுதலை நீங்க நாளைக்கு மாலை மேற்கு திசை பார்த்து வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அமைதியா வேடிக்கை மட்டும் பாருங்க. அடுத்த சில மாதங்களிலேயே நீங்க எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு உங்க வழக்குல ஒரு மாபெரும் திருப்பம் நடக்கும். உங்களை ஏமாத்தினவங்க, உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க, உங்களுக்கு எதிரா பொய் சாட்சி சொன்னவங்க, அவங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்து அவங்களோட சுயரூபம் தானாகவே வெளியில வரும். எந்த சொத்துக்காக நீங்க இத்தனை வருஷமா அலைஞ்சீங்களோ அந்த சொத்து எந்த ஒரு பெரிய போராட்டமும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். உங்களை எதிர்த்தவங்க உங்ககிட்டயே வந்து மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கிற ஒரு சூழ்நிலையை சனீஸ்வர பகவான் கண்டிப்பா உருவாக்குவார். ஏன்னா அவர் தர்மத்தின் காவலன். தர்மம் என்னைக்குமே தோற்று போகாது அப்படிங்கறத உங்க வாழ்க்கையில அவர் நிரூபிச்சு காட்டுவார். இந்த பரிகாரத்தை நீங்க முழுமையா செஞ்சு முடிக்கும் போது உங்க மனசுல ஒரு இனம் புரியாத தைரியமும் ஒரு மாபெரும் நிம்மதியும் குடியேறும். ஆனா இந்த இடத்துலதான் நீங்க இன்னொரு விஷயத்த ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். நாளைக்கு நீங்க இந்த பரிகாரங்கள் அத்தனையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்க வேண்டுதல்களை சனீஸ்வர பகவானும் விநாயக பெருமானும் ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு சில முக்கியமான அறிகுறிகள் இருக்கு.
தேவர்கள் நமக்கு நேரடியா வந்து பேச மாட்டாங்க, ஆனா பிரபஞ்சத்துல சில சிக்னல்கள் மூலமா நமக்கு உணர்த்துவாங்க. குறிப்பா நாளைக்கு ராத்திரி நீங்க தூங்கும்போது உங்களுக்கு வர்ற கனவுகள் மூலமாவோ அல்லது நாளை மறுநாள் காலையில நீங்க கண் விழிக்கும்போது உங்க கண்ணுல படுற சில உயிரினங்கள் மூலமாவோ உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்துக்கான அறிகுறி காட்டப்படும். அது என்னென்ன அறிகுறிகள்? எந்த உயிரினத்தை பார்த்தா உங்களுக்கு திடீர் பண வரவு வரும்? கனவுல எந்த பொருள் வந்தா உங்க கஷ்டமெல்லாம் தீர்ந்துடுச்சுன்னு அர்த்தம்? நேற்றைய தினம் மாலை நீங்க முழு நம்பிக்கையோட உங்க கண்ணீரோட சனீஸ்வர பகவான் கிட்ட உங்க பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சீங்க இல்லையா? அந்த வேண்டுதல பிரபஞ்சம் ஏத்துக்கிடுச்சா? விநாயக பெருமானும் சனி பகவானும் உங்க வீட்டுக்குள்ள வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்களா அப்படிங்கறத தெரிஞ்சிக்க நீங்க எங்கேயும் போய் குறி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கான பதிலை தேவர்கள் சில அறிகுறிகள் மூலமா உங்களுக்கு நேரடியா உணர்த்துவாங்க. குறிப்பா நாளைக்கு ராத்திரி நீங்க நிம்மதியா தூங்கும்போது உங்க மனசு ஒரு ஆழமான அமைதிக்கு போகும். அந்த தூக்கத்துல சில குறிப்பிட்ட கனவுகள் உங்களுக்கு வந்தா உங்க தலையெழுத்து இன்னையோட மாறிடுச்சு, இனி உங்களுக்கு ராஜயோகம் தான் நீங்க 100% நம்பலாம். அது என்ன கனவு? உங்க கனவுல ஒரு பெரிய நீர்நிலை, அதாவது ஒரு சுத்தமான ஆறு, அருவி அல்லது கடல் அலைகள் வர்ற மாதிரி பாத்தீங்கன்னா உங்க உடம்புல பல வருஷமா இருந்த பிணிகள், வியாதிகள், உங்க குடும்பத்து மேல இருந்த அத்தனை கர்ம வினைகளும் அந்த தண்ணியில அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதே போல ஒரு பெரிய யானை உங்க முன்னாடி வந்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரியோ அல்லது நீங்க ஒரு பழமையான சிவன் கோவிலுக்குள்ள நுழையிற மாதிரியோ கனவு வந்தா முழுமுதற் கடவுளான விக்னேஸ்வரரோட பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைச்சிடுச்சு. இனி நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும், உங்க தொழில்ல பெரிய லாபம் வரப்போகுதுன்னு பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லுது. சில பேருக்கு கனவுல காக்க வர்றது உண்டு. அந்த காக்க உங்களை பார்த்து கத்துற மாதிரியோ அல்லது நீங்க வைக்கிற உணவை சாப்பிடுற மாதிரியோ கனவு கண்டால் சனீஸ்வர பகவான் நேரில் வந்து உங்க கஷ்டத்தை தன்னோட சிறகுகள்ல சுமந்துட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். சரி, எனக்கு கனவே வராது, எனக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்றவங்களுக்கு மறுநாள் காலையில, அதாவது மார்ச் 7ஆம் தேதி நீங்க கண் விழிக்கும் போது உங்க காதுல கோவில் மணி ஓசையோ அல்லது ரொம்ப தூரத்துல இருந்து ஏதோ ஒரு தெய்வீகமான மந்திர சத்தமோ கேட்டா அது தேவர்கள் உங்க வீட்டுல நுழைஞ்சதுக்கான அடையாளம். நீங்க காலையில எழுந்து கதவை திறக்கும் போது உங்க வீட்டு வாசல்ல ஒரு பசுமாடு நின்னாலோ அல்லது நீங்க எதிர்பாராத விதமா ஒரு முகம் தெரியாத வயதானவர் உங்ககிட்ட வந்து ஏதாவது உதவி கேட்டாலோ அது சனீஸ்வர பகவானே உங்க புண்ணிய கணக்க சரி பார்க்க வந்திருக்காருன்னு உணர்ந்துக்கோங்க. தயங்காம அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிய சந்தோஷமா செய்யுங்க. அந்த ஒரு சின்ன உதவி உங்க பேங்க் பேலன்ஸ அடுத்த சில மாசங்கள்ல பல மடங்கு உயர்த்த போகுது. திசை தெரியாம நின்னுகிட்டு இருந்த உங்களுக்கு திடீர் பண வரவும் பல புதிய வாய்ப்புகளும் தானாகவே கதவை தட்டும். இந்த 2.5 வருஷ சனிப்பெயர்ச்சி காலம் உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பொற்காலமா அமைய போகுது. உங்களை ஒதுக்கினவங்க, உங்களை ஏளனமா பார்த்தவங்க, உங்களுக்கு எதிரா சதி செஞ்சவங்க அத்தனை பேரும் உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போய் நிக்க போறாங்க. நீங்க சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும், நீங்க பட்ட ஒவ்வொரு அவமானத்துக்கும் இனி வரப்போற நாட்கள்ல சனீஸ்வர பகவான் வட்டியும் முதலுமா உங்களுக்கு சந்தோஷத்தை திருப்பி கொடுக்க போறார். உங்க குடும்பம் செழிக்க போகுது, உங்க வம்சம் தழைக்க போகுது. அதனால இனிமே எந்த கவலையும் படாதீங்க. இருள் விலகி உங்களுக்கான வெளிச்சம் வந்துடுச்சு. உங்க மனசுல இருக்கிற அத்தனை கஷ்டங்களும் நீங்கி உங்க வாழ்க்கை பிரகாசமா மாறணும்னு நான் எப்பவும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டே இருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சிவனை துணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய பிரார்த்தனைகளை கமெண்ட்ல ஓம் நமசிவாயான்னு எழுதுங்க. எல்லாம் சிவன் செயல், நன்மையே நடக்கும்.